அம்மா தண்ணி தவிக்கிறமா, ஜூஸ் வாங்கிட்டாமா. ஜூஸா? ஏங்க எங்களுக்கு ரொம்ப தண்ணி தவிக்குதுங்க, எனக்கும் தியாக்கும் ஜூஸ் வாங்கி தாங்கங்க. என்ன கார்த்தியா, தண்ணி தவிக்குதா? ஆமா, எனக்கு தாகமா தான் இருக்கு. உனக்கு ஜூஸ் வேணுமா தியா? ஐயோ 60 ரூபா தான் இருக்கு. சரி வாங்க பாப்போம், வாங்க. ஏ ஜூஸ் ஜாலி. அக்கா 3 ஜூஸ் கொடுங்க. ஹலோ சார். சார் வெளியே வந்திருக்கேன், வந்துடுறேன் சார், நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் சார். அம்மா ஒன்னும் தாவமா இருக்குமா, இன்னொரு ஜூஸ் வேணுமா? எங்க தியாக்கு இன்னொரு ஜூஸ் வேணுமாங்க? இன்னொரு ஜூஸ் வேணுமா? ஐயோ காசு இல்லையே. தியா இந்தாப்பா, அப்பா சளி பிடிச்சிருக்கு, வேணா நீயே குடி. எவ்வளோக்கா? 60 ரூபாப்பா. இந்தாங்கக்கா 60 ரூபா. அக்கா கொஞ்சம் தண்ணி இருக்குமாக்கா? இப்படிதாங்க எல்லா அப்பாக்களும் தன்னோட ஆசையை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோட ஆசையை நிறைவேற்றுறாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க அப்பாவும் இப்படிதான் இருந்தாரு, இப்ப என் பொண்ணோட அப்பாவும் இப்படிதான் இருக்காரு. உங்க வீட்ல எல்லாம் உங்க அப்பாக்கள் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ல